ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஜே vlogs. இன்னைக்கு எனக்கு ரொம்ப புதுசா இருக்க ஒரு ஃப்ரூட்டோட தான் வந்திருக்கேன். இந்த ஃப்ரூட்டோட நேம் வந்து தமரிலா. தமரிலாவா? என்ன கத்திரிக்காய் மாதிரி இருக்கு பாக்கேக்கு. இதோட பூ காயுமே கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கு. இதுதான் அதோட பூ அண்ட் இது அதோட காய். எல்லாமே பார்க்க கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ இது வந்து வெட்டுனா தக்காளி மாதிரி இருக்குமா. அண்ட் தக்காளியை விட நிறைய சீட் இருக்கும்னு போட்டிருக்கு. அப்படியா? சரி, அப்போ வெட்டு, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதோட டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்குமா? ரெட் கலரா இருக்கிறது புளிக்குமா, மஞ்சள் கலர்லயும் ஆரஞ்சு கலர்லயும் இருக்கிறது தான் இனிக்குமா. ஸோ கூகுள் சொல்றபடி இது புளிக்கணும். டெஸ்ட் பண்ணி பாரு. என்னங்க வெட்டவே முடியல, சாஃப்டா தான் இருக்கு, தக்காளி மாதிரி தான் இருக்கு. கரெக்டா விட்டு கையில வெட்டிடாத. கத்திரிக்காய் விதை உள்ள இருந்த மாதிரி இருக்கு பத்தியா? சரி, டேஸ்ட் பார்ப்போமா? மக்களே, இதுவரை நான் சாப்பிட்ட பழத்திலேயே இப்படி டேஸ்டே வஸ்டான பழம் இதுதான். ஒருவேளை இந்த ஃப்ரூட் இன்னும் பழுக்கலையா, இல்லைனா இதை எப்படி சாப்பிடணும்னு நமக்கு தெரியலையான்னு தெரியல. பட் நிஜமா சாப்பிட முடியல. இதை புளிக்கிறதுங்கிறத விட ரொம்ப கசக்குது, ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட். நிஜமா நல்லா இல்லை. ஆனா இதுல நிறைய அயன் இருக்கு, விட்டமின் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கு. ஸோ வாங்கி சாப்பிட்டா நல்லதுதான், பட் சாப்பிட தான் முடியல. வாங்க தான் முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கிட்டோமே நினைக்கும் போது கொஞ்சம் மனசும் வலிக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து 50 திரகம்ஸ். இந்த ஒரு பழத்தை 4.5 திரம்ஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். அண்ட் இந்த பழத்தோட நேட்டிவுமே அர்ஜென்டினா, கொலம்பியா, அந்த பொலிவியா அதெல்லாம் தான். இந்த பழமும் கொலம்பியால இருந்து வந்திருக்குன்னு தான் போட்டிருக்கு. இந்த பழத்தை யாரும் வாங்கி சாப்பிட நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.